இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தியுடன். நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் சண்முகநாதன் வினோதர்ஷன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். டெங்கு நோய் காரணி வைரஸில் மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு குறிப்பிட்டுள்ளது. கோரிக்கைகள் பலவற்றை முன்வைத்து வடக்கு கிழக்கில் மக்கள் ஆரம்பித்த கவனஈர்ப்பு போராட்டங்கள் இன்றும் தொடர்கின்றன. ஹெய்ட்டியின் முன்னாள் ஜனாதிபதி நிதி மோசடி வழக்கில் சாட்சியம் அளிப்பதற்காக நேற்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார். தொடர்பான உள்நாட்டுச் செய்திகள். டெங்கு நோய் காரணி வைரஸில் மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு குறிப்பிட்டுள்ளது. டெங்கு வைரஸ் மாற்றத்தினால் டெங்கு காய்ச்சல் பரவும் வேகமும் அதிகரித்துள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் சமூக வைத்திய நிபுணர் பிரஷிலா சமரவீர தெரிவித்தார். வருடத்தின் இதுவரையான 3 மாதங்களில் 22,500க்கும் அதிகமான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். இந்த நிலைமையை கருத்தில் கொண்டு காய்ச்சலால் பீடிக்கப்பட்டுள்ள சந்தர்ப்பத்தில் உடனடியாக வைத்தியரை நாடி உரிய சிகிச்சைகளை பெற்றுக் கொள்ளுமாறு தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு மக்களுக்கு அறிவுறுத்தல் விடுத்துள்ளது. இதேவேளை திருகோணமலை மாவட்டத்தில் வேகமாக பரவியுள்ள டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்துவதற்காக சிவில் பாதுகாப்பு உத்தியோகத்தர்களை ஈடுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. வீடுகளில் சூழல்களை துப்புரவு செய்யும் நடவடிக்கைகளில் சிவில் பாதுகாப்பு உத்தியோகத்தர்களை குழுக்களாக ஈடுபடுத்த உள்ளதாக சிவில் பாதுகாப்பு திணைக்கள ஆணையாளர் நாயகம் சந்திரரத்ன பல்லேகம தெரிவித்தார். இதன் பொருட்டு சுமார் 350 சிவில் பாதுகாப்பு உத்தியோகத்தர்களை திருகோணமலை பிரதேசத்திற்கு அனுப்பி வைத்துள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டார். வடக்கு கிழக்கு மாகாணங்களில் காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் முன்னெடுக்கும் போராட்டங்கள் இன்றும் தொடர்கின்றன. காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்கள் வவுனியாவில் நடத்தும் உணவு தவிர்ப்பு போராட்டம் 26வது நாளாகவும் தொடர்கின்றது. வவுனியா மத்திய தபால் நிலையம் முன்றலில் இந்த சுழற்சி முறை உணவு தவிர்ப்பு போராட்டம் நடத்தப்படுகின்றது. கிளிநொச்சி கந்தசுவாமி கோவில் முன்றலில் 30வது நாளாகவும் காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்களது போராட்டம் முல்லைத்தீவில் 14வது நாளாகவும் தொடர்கின்றது. காணாமலாக்கப்பட்டோரது நிழற்படங்களுடன் முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக இவர்கள் கவனஈர்ப்பில் ஈடுபட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு மருதங்கேணி பிரதேச செயலகத்திற்கு முன்பாக 7வது நாளாகவும் போராட்டம் தொடர்கின்றது. தற்காலிகமாக அமைக்கப்பட்டுள்ள கூடாரத்தில் காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்கள் போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்கள் 17வது நாளாகவும் திருகோணமலை ஆளுநர் செயலகத்திற்கு முன்பாக உணவு தவிர்ப்பில் ஈடுபட்டுள்ளனர். வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வேலையற்ற பட்டதாரிகளின் கோரிக்கைகளுக்கு தீர்வு கிடைக்காத நிலையில் அவர்களின் போராட்டமும் தொடர்கின்றது. 29 நாட்களாக தமக்கான வேலைவாய்ப்பினை வழங்கக் கோரி மட்டக்களப்பு மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகள் சத்தியாகிரக போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். உரிய பதில் கிடைக்கும் வரை போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என 23 நாட்களாக சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள அம்பாறை மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகள் தெரிவிக்கின்றனர். திருகோணமலையில் கிழக்கு மாகாண ஆளுநர் செயலகத்திற்கு முன்பாக 20வது நாளாகவும் பட்டதாரிகளின் போராட்டம் தொடர்கின்றது. யாழ் மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக முன்னெடுக்கப்பட்டுள்ள வேலையற்ற பட்டதாரிகளின் கவனஈர்ப்பு போராட்டம் 23வது நாளாகவும் தொடர்கின்றது. மின்கம்பங்களுக்கும் கட்டடங்களுக்கும் இடையில் பேணப்பட வேண்டிய குறைந்தபட்ச தூரம் தொடர்பில் புதிய விதிமுறைகளை அமுல்படுத்தியுள்ளதாக மக்கள் பயன்பாட்டு ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இந்த விதிமுறைகளினூடாக நிர்மாணங்கள் மற்றும் மின் கட்டமைப்புக்கு இடைப்பட்ட குறைந்தபட்ச தூரம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. மக்கள் பயன்பாட்டு ஆணைக்குழுவின் பரிந்துரைக்கு அமைவாக மின்சக்தி மற்றும் மீள் புதுப்பித்தல் சக்தி அமைச்சர் ரஞ்சித் சிம்பலாபிட்டிய இந்த புதிய விதிமுறைகளுக்கு அனுமதி வழங்கியுள்ளார். மின்சார பாதுகாப்பு தொடர்பான விதிமுறைகளை நடைமுறைப்படுத்துவதற்காக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் அமைச்சும் ஒத்துழைப்பு வழங்கியுள்ளது. இந்த விடயங்களை குறிப்பிட்டு மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் அமைச்சினால் சகல உள்ளூராட்சி மன்றங்களுக்கும் அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக மக்கள் பயன்பாட்டு ஆணைக்குழு மேலும் தெரிவித்துள்ளது. இன்றைய நாளுக்கான வானிலை தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் வானிலை அதிகாரி முகமது சாலிஹின்.
நாட்டின் பெரும்பாலான மாகாணங்களில் சீரான வானிலை நிலவக்கூடும். எவ்வாறாயினும் மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களின் சில இடங்களிலும் அத்துடன் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் தென்மேற்கு கடல் பிராந்தியங்களில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும். நாட்டை சூழவுள்ள ஏனைய கடல் பிராந்தியங்களில் சீரான வானிலை காணப்படும். காற்று மணித்தியாலத்துக்கு 20 முதல் 30 கிலோமீட்டர் வேகத்தில் நாட்டின் மேற்கு கடல் பிராந்தியங்களில் வடமேற்கு திசையிலிருந்து மேற்கு திசையை நோக்கி வீசும். ஏனைய கடல் பிராந்தியங்களில் வடகிழக்கு திசையிலிருந்து கிழக்கு திசையை நோக்கி வீசும். நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்கள் கொந்தளிப்பான நிலையில் காணப்படாது. டெங்கு காய்ச்சலால் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ள கிண்ணியா மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கு மக்கள் சக்தி மெடிக்கல் பிரிவு தீர்மானித்துள்ளது. கிண்ணியாவில் டெங்கு காய்ச்சலால் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கான நிவாரணங்களை வழங்குவதற்காக மக்கள் சக்தி மெடிக்கல் குழுவினர் அதிகாலை திருகோணமலையை சென்றடைந்துள்ளனர். பெரியாற்றுமுனை, மாஞ்சோலைச்சேனை, பைசல் நகர், குறிஞ்சாங்கேணி, மாளித்துறை ஆகிய பகுதிகளில் அதிக அளவிலான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். இந்த நிவாரண விஜயம் தொடர்பான மேலதிக தகவல்களுடன் மக்கள் சக்தி மெடிக்கல் குழுவில் இருந்து எமது அலுவலக செய்தியாளர் ராசலிங்கம் ரவிரகு இணைந்து கொண்டுள்ளார். வணக்கம் ரவிரகு. வணக்கம் வினோதர்ஷன். நியூஸ் ஃபர்ஸ்ட் மக்கள் சக்தியின் மற்றும் ஒரு மகத்தான சமூக பணி இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட இருக்கின்றது. அந்த வகையில் மக்கள் சக்தி மருத்துவ சேவையானது இன்றைய தினம் திருகோணமலை மாவட்டத்தின் கிண்ணியா பகுதியில் முன்னெடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். மக்களுக்கு எப்போதெல்லாம் பிரச்சனை வருகின்றதோ அப்போதெல்லாம் உதவிக்கரம் நீட்டும் வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் எங்களுடைய இந்த மகத்தான சமூக பணியானது டெங்கு நோயினால் அதிகமாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கும் திருகோணமலை கிண்ணியா பகுதி மக்களுக்கு தேவையான சுகாதார வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் முகமாக இன்றைய தினம் நாங்கள் மருத்துவ நிவாரண பொருட்களை வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம். குறிப்பாக கிண்ணியாவின் அதிகமாக டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பல கிராமங்களுக்கு எங்களுடைய நியூஸ் ஃபர்ஸ்ட் மக்கள் சக்தி குழுவினர் சென்று அங்குள்ள மக்களுக்கு தேவையான நுழம்பு வலைகள், அதே போல டெங்கு நுழம்புகளை அளிப்பதற்கு தேவையான பொருட்களையும் கையளிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனை, அதே போல கிண்ணியா பிரதேச செயலக அதிகாரிகளுடன் நாங்கள் தற்போது அனைத்து தகவல்களையும் பெற்றிருக்கின்றோம். இந்த தகவல்களின் அடிப்படையில் நாங்கள் நேரடியாக களத்திற்கு சென்று இந்த பொருட்களை கையளிப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். இது தொடர்பான அனைத்து தகவல்களையும் நியூஸ் ஃபர்ஸ்டின் அனைத்து செய்திகளிலும் வழங்குவதற்கும் நியூஸ் ஃபர்ஸ்ட் குழுவினர் திருகோணமலையில் தயாராக இருக்கின்றோம். நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக திருகோணமலையிலிருந்து ராசலிங்கம் ரவிரகு. அந்த விளையாட்டு தகவலுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. மீண்டும் சந்திக்கலாம் 10:25 மணித்தியால செய்தியில். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.